உயர்த்தி காண்பிப்போம். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவ ஆவியானவர் தேவ அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவ ஆவியானவர் தேவ அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு எங்களோட இடைப்படுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தரும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய வசனங்களை கற்றுக்கொள்ள கர்த்தாவே, அதை அறிந்து கொள்ள, ஆழமாய் அதை புரிந்து கொள்ள, விசுவாசிக்க எங்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்கிறீர், பலன் தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் வேதத்திலேயே மிக 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 முக்கியமான வசனங்களிலே ஒன்றாக இருக்கிறது. மனுக்குலத்தின் ரட்சிப்பை பற்றி பேசுகிற வசனங்களிலே இதை போல ஒரு வசனத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தண்டிக்கப்பட்டபடினாலே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சமாதானத்தை பெற்று, ஆரோக்கியத்தை பெற்று வெற்றிகரமாய் வாழுகிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. இயேசு நமக்காக காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தண்டிக்கப்படவில்லை என்றால் நாம காயப்படணும், நாம நொறுக்கப்படணும், நாம தண்டிக்கப்படணும். வேற சாய்ஸே கிடையாது. அருமையானவர்களே, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படி இயேசுவுக்கு காயங்களை கொடுத்தார், இயேசுவை நொறுக்கினார், இயேசுவை தண்டித்தார். அது நிமித்தமாக நாம் அருமையானவர்களே எல்லா தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனம் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், வேதத்திலேயே மைய வசனம் இதுதான் என்று சொல்கிறார்கள். The center words of the Bible. பாருங்க, வேதத்தினுடைய மைய வசனமே இதுதான் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதை காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்குது? சிலர் முழிக்கிறீங்க. பைபிள்ல மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குதுன்னா 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இது வேத புஸ்தகம், ஒரு அற்புதமான புஸ்தகம். இட்ஸ் a book containing books. It's the book of books. இது புஸ்தகங்களின் புஸ்தகம். 66 புஸ்தகங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான புஸ்தகம், வேத புஸ்தகம். பாருங்க, இப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கவனிச்சிருக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. இப்ப கவனிங்க.
அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒட்டுமொத்த பைபிளையும் பிரதிபலிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. கவனிங்க, இப்போ இந்த 66 வேத புஸ்தகங்கள்ல 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். கவனிங்க, அப்படி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 39 அதிகாரத்தை விட்டுட்டோம்னா பழைய ஏற்பாட்டை விட்டுட்டோம். கவனிக்கிறீங்களா? இப்ப மிச்சம் இருக்கிற 27 அதிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் 27 அதிகாரங்கள். கவனிங்க, இப்ப இந்த 27 அதிகாரங்கள்ல இதுதான் புதிய ஏற்பாட்டை பிரதிபலிக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த 27 அதிகாரங்கள்ல மைய அதிகாரம் என்ன அதிகாரம் கேட்டீங்கன்னா 53ஆம் அதிகாரம். இங்கிட்டு 13 இங்கிட்டு 13 விட்டுட்டீங்கன்னா 53ஆம் அதிகாரம் தான் மைய அதிகாரம். கவனிங்கள், இப்போ இந்த 53ஆம் அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்குது பாருங்க. 12 வசனங்கள் இருக்குது இல்லையா? 12 வசனங்களும் இயேசுவின் கல்வாரியை குறித்து பேசுகிற வசனங்கள். கவனிங்க, இப்போ இயேசுவின் கல்வாரியை குறித்து பேசுகிற வசனங்களை மட்டும் நம்ம எடுக்கிறதா இருந்தா 52ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களையும் எடுக்கணும். ஏன்னா 52ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களும் இயேசுவின் கல்வாரியை பற்றி தான் பேசுகிறது. வாசிங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வையும் மனுப்புத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்தபடியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, இந்த 3 வசனங்களும் இயேசுவின் கல்வாரியை குறித்து பேசுகிற வசனங்கள். அப்ப 12 3 சேர்த்தா எத்தனை? 15 வசனங்கள் இல்லையா? கவனிங்க, இந்த 15 வசனங்கள்ல மைய வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அங்கிட்டு 7 இங்கிட்டு 7 விட்டுட்டீங்கன்னா மைய வசனம் 5வது வசனம். ஆகவே புதிய ஏற்பாடு அதுல மையம், அதுலயும் மைய வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 5வது வசனம் தான். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். கவனிங்க, இந்த வசனம் பிரதானமாக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்காக இயேசு காயப்பட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு எனக்காக காயப்பட்டார். அதுதான் என்னுடைய விசேஷமே. பாருங்க, நம்முடைய மீறல் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் என்று நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பட்ட பாடுகள் 1% கூட, அருமையானவர்களே, அவருக்காக பட்ட பாடுகள் அல்ல, அவர் பட்ட பாடுகள் 100% நமக்காக பட்ட பாடுகள். பாருங்க, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை விடுதலையாக்கும்படி, நம்மை மீட்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படி, நம்மை விடுதலையாக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி நமக்காக அருமையானவர்கள் அவர் பட்ட பாடுகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல ஒரு தியாகிய இந்த உலகம் கண்டதே இல்லை. உலகத்தில் மக்கள் சில தலைவர்களை தியாகிகள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அந்த தலைவர் ஒரு தியாகி, இந்த தலைவர் ஒரு தியாகின்னு சொல்லி மக்கள் தலைவர்களை தியாகிகள் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், நல்ல கவனிங்க. ஆனா எந்த தலைவனும் அருமையால் இயேசுவை போல ஒரு தியாகத்தை செய்யவே இல்லை. இயேசுவோட உரசி பார்த்தா எல்லா தியாகிகளுமே தோத்து போயிடுவாங்க, எல்லா தியாகிகளும் மண்ணை கவிடுவாங்க.
இருக்கிறதுல பெரிய தியாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் என்று சொல்கிறார்கள். பெரிய தியாகத்தை பண்ணின அருமையானவர்களே, தியாக பொருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இப்போ இயேசுவின் தியாகம் நம்மை வாழ வைத்திருக்கிறது. இயேசு தியாகம் பண்ணதுனால நாம் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எபிரேயருக்கு போவோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசுவின் சரீரம் நமக்காக பலியிடப்பட்டது என்று தேவ ஆவியானவர் இங்கே எழுதி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆடு பலியிடப்படுவது போல இயேசு நமக்காக பலியிடப்பட்டார். ஒரு மாடு பலியிடப்படுவது போல இயேசு நமக்காக பலியிடப்பட்டார். அருமையானவர்களே, அவ்விதமாக இயேசு நமக்காக பலியிடப்பட்டபடினாலே நம் மரணத்துக்கு தப்பி இருக்கிறோம், நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய ஜீவனை நம் உடையவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம் உடையவர்களாய் இருக்கிறோம். இயேசு நமக்காக பலியிடப்பட்டபடினாலே. எல்லாரும் இயேசுனுடைய தியாகத்துக்காக கரங்களை உயர்த்தி நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை பெரிய அன்பு, எல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பெரிய அன்பு! தாய் அன்பை பார்க்கலும் மேலான அன்பு, தகப்பனுடைய அன்பை பார்க்கலும் மேலான அன்பு, கணவனுடைய அன்பை பார்க்கலும் மனைவியினுடைய அன்பை பார்க்கலும். அருமையானவர்களே, இனஜனத்தாருடைய அன்பை பார்க்கலும், பிள்ளைகளுடைய அன்பை பார்க்கலும், எல்லாருடைய அன்பை பார்க்கலும் மேலான உன்னதமான அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. அதனாலதான் இந்த அன்பை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. வலுவான தேவனுடைய அன்பு. அந்த அன்புனாலதான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புனாலதான் இன்னைக்கு நாம நிலை நிற்கிறோம். அந்த அன்புனாலதான் இன்னைக்கு நாம மூச்சு விட்டு இருக்கிறோம். அந்த அன்புனாலதான் இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, ஆகவே இயேசுனுடைய அன்பு, அவருடைய தியாகம், அது நம்மை வாழ வைத்திருக்கிறது. இந்த வசனத்துல இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பாருங்க, ஸ்மிட்டன், கிரஷ்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரஷ்ட். இயேசு அருமையானவர்களே பிழியப்பட்டார், சிதைக்கப்பட்டார், சின்னாபின்னப்படுத்தப்பட்டார். அத்தனை நமக்காக. இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட்ல ஆப்பிள் கிரஷர், ஆரஞ்சு கிரஷர்னு சொல்லி இந்த மிக்சி மாதிரி ஒரு மெஷின் அதை விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஆப்பிளை உள்ள போட்டு பாருங்க, அதை பிளக்இன் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா பாருங்க, 30 செகண்ட்ல ஆப்பிள் உருத்தெரியாம போயிடுது, கூலாயிருது. ஆப்பிள் கிரஷர். அந்த மாதிரி அருமையானவர்களே, இயேசு கல்வாரி பாடுகள் மூலமாக அவர் உருத்தெரியாத ஒரு ஆளாக, அப்படியே நசுக்கப்பட்டவராக, பிழியப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக அவர் மாறினார். அதனாலதான் ஏசாயா சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது, பார்க்கவே முடியாது, மனுஷன்தானா என்று அருமையான ஆச்சரியப்படுகிற விதத்தில் உருத்தெரியாத ஒரு நபராக கல்வாரி பாடுகள் மூலமாக தேவாதி தேவன் மாறினார் என்பது அருமையான ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு பாடுபடலைன்னா அருமையான பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாது.
பாருங்க, நரகத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாது, பிசாசின் கரத்திலிருந்து நம்மை மீட்க முடியாது, நம்மை வாழ வைக்க முடியாது, நம்மை ஆசீர்வதிக்க முடியாது, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இறைவன் இவ்வளவு பாடுபட வேண்டியது அது ஒரு அவசியமா இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. பாருங்க, இயேசு நொறுக்கப்பட்டார் என்கிற மாத்திரத்தில் நாம உடனே என்ன யோசிக்கிறோம்? அவர் சரீரத்துல பாடுபட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சரீர பிரகாரமான பாடுகளை பற்றி அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம யோசிக்கிறோம். கவனிங்க, ஆனால் சரீர பிரகாரமாக அவர் நொறுக்கப்பட்டது மட்டுமல்ல, எல்லா அம்சங்களிலும் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது இல்லையா? மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடையவனாக இருக்கிறான். ஆகவே வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக அவர் மனதளவிலே, ஆத்மா ரீதியிலே அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம், லூக்கா 22:42 வாசிக்கிறேன். லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கெத்சமனேயிலே நமக்காகப்பட்ட பாடுகளை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன், அருமையானவர்களே, மனிதர்களாகிய நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் சர்வ உலகத்தின் பாவங்களையும் ஒன்ன கூட பாக்கி வைக்காம எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தம்முடைய குமாரனாகிய இயேசு அதை குடிக்கும்படி கட்டாயப்படுத்தினார். இயேசு அந்த சர்வலோகத்தின் பாவங்கள் நிறைந்த அந்த பாத்திரத்தை பார்த்த மாத்திரத்தில் இயேசு துக்கப்பட்டார், தீயிலடைந்தார், வியாகுலப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நித்தியத்திலிருந்து அது வரைக்கும், கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் ஒரு நாளும் இப்படிப்பட்ட கொடூரமான பாவம் நிறைந்த ஒரு பாத்திரத்தை பார்த்ததே இல்லை. அதை ஏற்றுக்கொண்டதும் இல்லை, அதை அனுபவிச்சதும் இல்லை. ஆகவே பாருங்க, இயேசு அவருடைய மனதிலே பிதாவாகிய தேவன் அந்த பாத்திரத்தை நீர் குடிச்சே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தின போது வியாகுலமும் துக்கமும் திகிலும் தாங்க முடியாம, மன அழுத்தம் அவருக்கு உண்டானபடினாலே இரத்த நாளங்கள் வெடித்து, அருமையானவர்களே, அவருடைய வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். சின்ன சின்ன துளிகள் அல்ல, பெருந்துளிகளாக, அருமையானவர்களே, ரத்தம் நமக்காக தரையிலே விழுந்தது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினாராம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அங்கலாய்ப்பு, திகில், துக்கம் அவரால் தாங்கவே முடியல. சீஷர்களை கூட எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாத இந்த ஆட்கள் பாருங்க தூங்குறதுல இருக்கிறான். விழிச்சிருங்கப்பான்னு சொன்னா அவன் பேக் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுல தான் இருக்கிறாங்க. அத்தனை சீஷர்களும் அவங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆனா திரும்ப 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 3 முறை இயேசு ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில்
என் சித்தத்தின்படி அல்ல, சொல்லுங்க, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது. அருமையானவர்களே, திரும்ப திரும்ப ஜெபம் பண்றாரு. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. அந்த ஜெபத்துல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இயேசுவுக்கு நல்லா தெரியும். அது பாருங்க, அந்த பாவம் நிறைந்த, சர்வலோகத்தின் பாவங்கள் நிறைந்த அந்த பாத்திரம், அது இவரை விட்டு நீங்குவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் கிடையாது. அதை இவர் பருகுவது, அந்த முழு அத்தனை பாவங்களையும் ஒண்ணு பாக்கி வைக்காம பாருங்க தன் மேலே ஏற்றுக்கொள்வதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அருமையானவர்களை அறிந்து கொண்டு, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று இயேசு தன்னை அர்ப்பணித்தார். எல்லாரும் சொல்லுவோம், அர்ப்பணித்தார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அருமையான ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் அனுபவிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களுக்காக. ஆனா ஆசீர்வாதங்களுக்கு கீழே ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கிறது. அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இயேசு தன்னை அர்ப்பணித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் வந்து அந்த பாவங்களை எல்லாம் தன்மேலே அருமையானவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவைகளை நமக்காக சுமந்தார். ஆக கெத்செமனேலே இயேசு நம்முடைய பாரம், நம்முடைய துக்கம், நம்முடைய திகில், நம்முடைய வியாகுலம் எல்லாவற்றையும் பாருங்க அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அந்த துக்கத்திலிருந்து, திகிலிருந்து, வியாகுலத்திலிருந்து, மனபாரத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, ஆத்ம வருத்தத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு பெருந்துளிகளாக தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு மனபாரத்திலிருந்து, மன வியாகுலத்திலிருந்து, மன கவலையிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து பாருங்க நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு மன போராட்டங்களிலிருந்து, மன பிரச்சனைகளிலிருந்து, கெத்செமனேயிலே பட்ட பாடுகள் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கிறாரு? விடுதலையாக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு மன அமைதியும், மன சாந்தியும், மன நிம்மதியும் நம்முடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, உலகத்துல மக்கள் மனபாரத்தினால, மன அழுத்தத்தினால, மன பிரயாசங்களினால, கவலைகளினால கஷ்டப்படலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனபாரங்களிலிருந்து, மன கஷ்டங்களிலிருந்து, மன கவலைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு மன சமாதானம், மன சாந்தி, மன அமைதி, மன இளைப்பாறுதல், இதை கர்த்தர் நமக்கு கல்வாரி பாடுகள் மூலமாக தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்வோம். இன்னும் சத்தமா பாருங்க. இதை அறிந்து கொண்ட மனுஷன் கல்வாரி பாடுகள் மூலமாக இயேசு என்னுடைய மனவியாகுலங்கள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதுக்காக அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மனுஷன் அவன் சொல்லுகிறான், நானு கவலைப்பட மாட்டேன், நானு பயப்பட மாட்டேன், நான் மன அழுத்தத்துக்குள்ள போக மாட்டேன், பிசாசு என்னைய மன கஷ்டத்துக்குள்ள தள்ளிவிடவே முடியாது. கர்த்தரை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அதற்காக அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்க மனபாரங்கள், கவலைகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பாருங்க ஒரு பெரிய விடுதலையோடு விசுவாசிகள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. பாருங்க, பேப்பரெல்லாம் அநேக சமயங்களில் வருகிறது. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போற மக்கள் எது நிமித்தம் அதிகமா ஆஸ்பத்திரிக்கு போறாங்கன்னு கேட்டா சொல்றாங்க, மன அழுத்தத்து நிமித்தமாக தான், டிப்ரெஷன் நிமித்தமாக தான். டிப்ரெஷன் நிமித்தமாக நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யறாங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுறேன், நம்ம பரம வைத்தியர் நம்ம இதுல இருந்து எல்லாவற்றிலிருந்து நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு.
ஆகவே சந்தோஷமும் சமாதானமும் அருமையானவர்களே, குதூகலமும் களிப்பும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவுக்கு மனவேதனை, எனக்கு இளைப்பாறுதல். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவுக்கு மனவேதனை, எனக்கு இளைப்பாறுதல். அப்ப பாஸ்டர் சவால்களே வராதா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. நிச்சயமா வரும். ஏன்னா நாம இருக்கிறது பரலோகம் கிடையாது. பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் எல்லாருக்கும் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மத்தியில் நாம இயேசுவை போல இருக்க வேண்டும், சீஷர்களை போல இருக்கக்கூடாது. இயேசுவும் சீஷர்களும் படகுல போறாங்க. போயிட்டு இருக்கும்போது படகு அமிழத்தக்கதாக அலைகள் மோதிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, இயேசு பாருங்க, அடித்தட்டில் தலவாணி வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்பட்டு ஓடி இயேசுவை எழுப்புகிறாங்க. ஐயரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு எழுந்து காற்றை அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டான பிறகு சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? என்னை மாதிரி நீங்களும் இளைப்பாறலாமே, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிருந்தீங்கன்னா இந்த காத்தை பார்த்து நீங்க பயப்பட்டு இருக்க மாட்டீங்க, இந்த அலையை பார்த்து நீங்க பயப்பட்டு இருக்க மாட்டீங்க. கவனிங்க, இதே தான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல இளைப்பாறுதலோடு வாழ்வதற்கு இதுதான் சாவி. என்ன சாவி? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறாரு. மனபாரங்கள், மனக்கவலைகள், வியாகுலங்கள், துக்கங்கள் அது என்னுடைய வாழ்க்கையின் பங்கே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அவைகளை எதிர்க்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் தான் என்னுடைய வாழ்க்கையின் பங்கு. இருக்கிறீங்களா? இயேசுவுக்கு மனவேதனை, நமக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவதாக இயேசு நமக்காக ஆவியிலே நொறுக்கப்பட்டார். மனதளவிலே நொறுக்கப்பட்டார்னு பார்த்தோம். இயேசு நமக்காக ஆவியிலே நொறுக்கப்பட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் சங்கீதத்தின் புஸ்தகம், சங்கீதம் 69, சங்கீதம் 69 26 பாருங்க. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. பாருங்க, தேவரீர் அடித்தவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. whom you have smitten. தேவரீர் அடித்தவனை, தேவரீர் நொறுக்கினவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் இயேசுவை அடித்தார், தேவன் இயேசுவை நொறுக்கினார். இன்னும் நல்ல விளங்குற மாதிரி சொன்னா, தேவன் இயேசுவை நமக்காக அடித்தார், தேவன் இயேசுவை நமக்காக நொறுக்கினார். அதான் சரியான அர்த்தம். கவனிங்க, இப்போ எப்பொழுது தேவன் இயேசுவை அடித்தார்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. திருப்புங்க, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 27 45. ஆறாம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்க, சரியா மணியை கணக்கு பண்ணணும்னா, வேதத்தின்படி மணியை சரியா கணக்கு பண்ணணும்னா எந்த மணி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதோட 6 கூட்டணும். 6 கூட்டிட்டீங்கன்னா கரெக்டான டைமை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 6ஆம் மணின்னு சொல்லியிருக்குது இல்லையா, இதோட 6 கூட்டுங்க, 12, மத்தியானம் 12 மணி. அப்புறம் 9ஆம் மணின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, இதோட 6 கூட்டினீங்கன்னா
15 3 மணி, மதியம் 3 மணி. அப்ப மத்தியானம் 12 மணிலிருந்து சாயங்காலம் 3 மணி முடிய, அதாவது அது நடுப்பகல், அது கிட்டத்தட்ட பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நடுப்பகல் நடுராத்திரி ஆயிடுச்சு. சிருஷ்டி கர்த்தா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. சூரியன் அவரை பார்க்க மறுத்து விட்டான், முகத்தை மூடிக்கிட்டான். கவனிங்க, பூமி எங்கும் அந்த 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிருந்தது. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் தான் நம்முடைய பாவங்களுக்காக தேவாதி தேவன் யாருடைய கண்களும் பார்க்காத ரீதியிலே இயேசுவின் மேலே அடிகளை வரவழைத்தார். லேஷஸ் அப்பான் லேஷஸ், அடியின் மேலே அடி. அருமையானவர்களே, இயேசுவுக்கு விழுந்தது அந்த நேரத்தில் பாருங்க, கண்களால் காணக்கூடாத ரீதியிலே நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை இயேசுவின் மேலே வந்தது. அதனாலதான் ஏசாயா சொல்லுகிறான், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேலே வந்தது. பாருங்க, ரோம போர்ச்சவர்கள் அவரை அடிச்சாங்க, சவுக்காலெல்லாம் அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா தேவன் அடிச்சாரே பாவத்து நிமித்தம், அந்த அடிதான் பாருங்க மகா கொடூரமான அடி என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 88:16 பாருங்க. சங்கீதம் 88:16, உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. இதுதான் அருமையானவர்களே, அந்த இருட்டான நேரத்தில் நடந்த காரியங்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு தேவனாலே தண்டிக்கப்பட்டார் மட்டுமல்ல, இயேசுவின் மேலே சர்வலோகத்தின் பாவம், உங்க பாவம், என் பாவம், ஆதாம் காலம் தொடங்கி 2ஆம் வருகைக்கு முன்பாக பிறக்க போகிற கடைசி மனுஷனுடைய பாவமும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டபடினாலே இயேசு பாவமே ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் பாவமானதுனால, பாவங்கள் சுமத்தப்பட்டு அவர் பாவமானதுனால, பாருங்க, தேவாதி தேவன் அவரை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேவ ஆவியினிடத்திலிருந்து இயேசு என்ன செய்தார்? பிரிக்கப்பட்டார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு பிரிக்கப்பட்டார். அருமையானவர்களே, தேவன் அவருடைய முகத்தை கிறிஸ்துவுக்கு மறைத்து கொண்டார். தேவனை விட்டு பிரிந்த துக்கம் இயேசுவினால தாங்கவே முடியல. பாருங்க, காரணம் யுக யுகமாக அருமையானவர்களே தேவனோடு அவர் இருந்தவர், யுக யுகமாக தேவனோடு அவர் சஞ்சரித்தவர். இப்போ தேவனிடத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்ட மாத்திரத்தில், அவருடைய ஆவி தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாத்திரத்தில் கதறுகிறார் இயேசு. ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி கதறுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி இயேசு கதறுகிறார். இன்னைக்கு கூட சில நேரங்களில் பேப்பர்ல வருது, சாவிலும் இணை பிரியாதவர்கள் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போடுறான். என்னன்னா அம்மாவும் ஐயாவும் பாருங்க, திருமண உறவுல 50 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 60 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இப்போ வாழ்ந்து முடிச்ச பிறகு ஐயா மரிச்சு போறாரு. ஐயா மரிச்ச மாத்திரத்துல அந்த துக்கத்தை இந்த அம்மாவால தாங்கவே முடியல. ஐயா பிரிஞ்ச மாத்திரத்துல அந்த அம்மாவும் பாருங்க மரிச்சு போயிடுறாங்க. ஷாக். அதுல உடனே அந்த அம்மாவும் மரிச்சு போயிடுறாங்க. சில நேரங்களில் மாறியும் நடக்குது. முதல்ல அம்மா மறிக்கிறாங்க, அந்த ஷாக்கை தாங்க முடியாம ஐயாவும் செஞ்சிடறாரு, மறிச்சிடுறாரு. அடக்கம் பண்ணும் போது 2 பேரையும் சேர்த்து அடக்கம் பண்றாங்க சில நேரங்கள்ல. கவனியங்கள், ஏன்னா பிரிவு பெரிய துக்கத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது இல்லையா?
இயேசுவும் பிதாவும் போல அருமையான இணைந்திருந்தவர்கள் யாருமே கிடையாது. யுக யுகமாக பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவனோடு இருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க நீதிமொழியின் புஸ்தகம், சீக்கிரம் நீதிமொழிகள் 8:30 பாருங்க. நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன். பாருங்க, நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன். இல்லையா? பிள்ளையா இருந்தேன்னு சொல்லல, என்ன பிள்ளைன்னு போட்டிருக்குது? செல்ல பிள்ளையா இருந்தாராம் குமாரனாய் இயேசு. அதனாலதான் குமாரனாய் இயேசுவை பற்றி பிதாவாய் தேவன் வானத்திலிருந்து சத்தம் கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். குமாரன் சொல்லல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பிதாவாய தேவன் அவரை குறித்து என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, பிதாவை விட்டு பிரிந்த மாத்திரத்தில் அந்த துக்கம் தாங்க முடியாம இயேசு சீக்கிரமாய் மரித்து போனார் என்று சத்தியவேதம் சொல்லுறது. பொதுவா சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க அவங்க 3 நாள் அல்லது 1 வாரம் கூட உயிரோட தொங்கிட்டே கிடப்பானுங்களாம். அவனுங்கள சில நேரங்களில் காலை முறிச்சு கொன்று எல்லாரையுமே ஒரு குழியில் தூக்கி போடுவாங்களாம், போட்டு மூடிடுவானுங்களாம். கவனியங்கள், இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். அவங்க 2 பேருடைய காலையை முறிச்சாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஓய்வு நாள் ஆரம்பிக்க போகுது. ஆகவே ஓய்வு நாளில் சிலுவையில் அடிக்கப்பட்டவங்க தொங்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னால இவங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணிடணும்னு சொல்லி இயேசுனுடைய பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த அந்த கள்ளர்களுடைய கால்களை முறிச்சாங்களாம். இயேசுனிடத்தில் வரும்போது அவர் ஏற்கனவே மரிச்சு போயிருந்தாராம். பாருங்க, அந்த துக்கம் தாங்க மாட்டாம ஜீசஸ் டைட் அவுட் ஆஃப் ஹார்ட் ரப்சர். பாருங்க, அவர் துக்கம் தாழ மாட்டாம சீக்கிரமாய் மரித்து போனார். யோசேப்பு போய், அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் பிலாத்துட்ட இயேசுனுடைய சரீரத்தை கேட்கும்போது பிலாத்து கேட்கிறான், மரிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆமா மரிச்சிட்டாருன்னு சொன்னா, இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டானா. கவனியங்கள், இயேசு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டபடினாலே அவர் மரித்து போனார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறினாரு. நற்செய்தியை கேளுங்க, ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரிவு ஏற்பட்டது? ஏன் அப்படி இயேசு கதறினார்னா, பாவத்தின் நிமித்தமாக பிதாவை விட்டு பிரிந்து கிடந்த நாம் பிதாவோடு இணைக்கப்படும்படி, எல்லாரும் சொல்லுவாங்க இணைக்கப்படும்படி, பிதாவோடு சேர்க்கப்படும்படி நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களை பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். அவர் கதறினாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி. இன்னைக்கு அதனுடைய விளைவாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நாம சொல்லலாம், என் தேவனே என் தேவனே இவ்வளவா என்னை சேர்த்து கொண்டு என்னிடத்தில் அன்பா இருந்தீரே, உமக்கு நன்றி. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் பிதாவே என் பிதாவே என் மேலே அன்பு வைத்து என்னை உம்மோடு சேர்த்து கொண்டபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? எல்லாரும் தேவனுடைய அன்புக்காக கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, திருமண வீட்டில் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 பேரும் என்ன செய்றாங்க? இணைகிறாங்க இல்லையா? அதை காட்டிலும் அருமையான 1000 மடங்கு அதிக சந்தோஷத்தை கொடுப்பது தான் பாருங்க ஒரு பாவியும் தேவனும் இணைவது. ஒரு பாவியும் தேவனும் இணைவது தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? அருமையானவர்களே, தேவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாவத்தின் நிமித்தமாக தேவனுக்கு எதிரிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே, அவர் மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. நாம பிதாவோடு இன்னைக்கு சேர்ந்திருக்கிறோம். பிதாவோடு சேர்ந்து நாமும் பிதாவும் ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறோம். ஆமென்.
இயேசு சொன்னார் இல்லையா, நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னைக்கு நாம சொல்லலாம், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாம் அவரோட சேரவே முடியாது. ஆனா இயேசு நமக்காக சிலுவையில பாடுபட்டு பிதாவினிடந்து பிரிக்கப்பட்டபடினால நாம் இன்னைக்கு அவரோட இணைஞ்சிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கெட்ட குமாரன் வர்றான், அப்பா அவனுக்காக விருந்தை ஏற்படுத்துறாரு. நடன கழிப்பு அங்கே உண்டாகிறது. அங்க மியூசிக் பார்ட்டி எல்லாம் நடக்குது. சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்ட குமாரன் வந்து அப்பா உடஞ்சிருக்கிறான், இணைஞ்சிருக்கிறான் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் அருமையானவர்களே தேவ சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும்படி பாருங்க, இயேசு நம்மை பிதாவோடு நினைச்சிருக்கிறாரு, ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, கல்வாரியை நினைச்சு எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். கல்வாரிக்காக நன்றி செலுத்துகிறவர்களாய், கல்வாரிக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய், கல்வாரிக்காக அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கணுமே ஒழிய, அருமையானவர்களே இன்னைக்கு பாரம்பரியமாக மக்கள் பாருங்க, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்காக இவங்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 40 நாட்கள் பிரதர் நான் வந்து கரிமீனே சாப்பிட மாட்டேன். ஏங்க, இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்காக துக்கம் கொண்டாடுறேன். ஐயையோ, துக்கம் கொண்டாடக்கூடாதுங்க. சந்தோஷப்பட்டு இயேசுவை உயர்த்துகிறவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் கஷ்டப்பட்டு நம்மளை ரட்சித்தாரு, நாம துக்கம் கொண்டாடி அவரை ரட்சிக்கப்படுமா? எத்தனை பேருக்கு விளங்குது நாம துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு? அதனாலதான் நான் நல்லா சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுட்டு, ஆண்டவரே கல்வாரிக்காக உமக்கு நன்றி, சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு நன்றி, தேவனை விட்டு பிரிந்து கிடந்த என்னை தேவனோடு இணைத்து விட்டீரே நன்றி, மனவியாகுலங்கள் மன துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை நாம் துதிக்கும் போது அதனாலதான் தேவன் மகிமைப்படுகிறாரே ஒழிய நாம துக்கம் கொண்டாடுறதுனால தேவன் மகிமைப்படுகிறதே கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? மூன்றாவதாக அருமையானவர்களே, அவர் சரீரத்திலும் நொறுக்கப்பட்டார். மனதிலே நொறுக்கப்பட்டார், ஆவியிலே நொறுக்கப்பட்டார்னு பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சரீரத்திலும் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. திருப்புங்க ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதும் பாருங்க, ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கர்த்தரோ அவரை வியாதியினாலே நொறுக்க சித்தமானார் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெகோவா மேட் ஜீசஸ் சிக். பாருங்க, இயேசுவை வியாதியினால நொறுக்கினாரா. ஆகவே நம்முடைய எல்லா வியாதிகளும் இயேசுவின் மேலே சுமத்தப்பட்டு இயேசு நமக்காக கல்வாரியிலே அருமையானவர்களே நொறுக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுனுடைய சரீரப்பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. போர்ச்சேவர்கள் ஆரம்பத்தில் அவரை பிடிச்ச மாத்திரத்தில் பாருங்க, அவரை குட்டுறாங்க, அப்புறம் கன்னத்தில் அடிக்கிறாங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் கணக்கு வாத்தியார். அவருடைய பாடத்தை ஒழுங்காக நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோம். ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தாருன்னா கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவோம். எல்லா கிளாஸில் எல்லாருமே செஞ்சுட்டு வந்துடுவானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செய்யாதவனுக்கு ஒரு குட்டு விழும் பாருங்க. அவர் பேரே கிட்டு. நாங்கள் வந்து அவரை குட்டு வாத்தியார்னு தான் சொல்லுவோம். பாருங்க, குட்டுனார்னா ஆணி அடித்த மாதிரி இருக்கும் தலையில். அவ்வளவு பாருங்க, பகலெல்லாம் வலிக்கும், ராத்திரியெல்லாம் வலிக்கும். அப்படி குட்டிவிடுவார். நான் யோசிக்கிறேன், வாத்தியார் குட்டுறதே இவ்வளோ வேதனையாக இருந்துச்சுன்னா போர்ச்சேவன் நம்ம குட்டியிருப்பான்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். போர்ச்சேவர்கள் எல்லாம் சேர்ந்து இயேசுனுடைய தலையில் அணிச்சிடான், குட்டுறான், கன்னத்தில் அடிக்கிறான். அருமையானவர்களே, முள்ளினால் ஆன கிரீடத்தை தலையில் வச்சு கோலால் அடிக்கிறான். ரோம அந்த விப்பு
அந்த சவுக்கு அது முனியில மூணா பிரிஞ்சு, அந்த மூணா பிரிஞ்சிருக்குமா. ஸோ 9 பிரிவுகள் இருக்குமா. 9 பிரிவுகளும் பூனை தோல்னால செய்யப்பட்டிருக்குமா. பூனை தோல் பாருங்க கத்தி மாதிரி இருக்குமா பாருங்க. அந்த பிரிவுகள் நுனியில ஈய கொக்கிகளை கட்டி விட்டுருப்பாங்களாம். சிலுவையில் அடிக்கப்பட போகிற ஆளுனுடைய சட்டையெல்லாம் கழட்டிட்டு கை ரெண்டையும் ஒரு போஸ்ட்ல கட்டிடுவாங்களாம். முதுகு பாருங்க எக்ஸ்போஸ்டா இருக்குமா. அடிக்கிறவனுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே போர் சேவர்கள் 39 முறை அடித்தார்கள் அந்த சவுக்க வச்சு. ஒவ்வொரு முறையும் 9 இடத்துல வெட்டுச்சு. 9 மாம்ச துண்டுகள் பிக்கப்பட்டு சிதறினது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. 39 முறை 351 வெட்டு, 351 மாம்ச துண்டுகள் அருமையானவர்களே பிச்சிட்டு வெளியே வந்துச்சு. கவனிங்க, இயேசு சொல்லுகிறாரு, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அந்த அளவுக்கு முதுக பிச்சை எடுத்துட்டானுங்க. கவனியங்கள், மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது, மனுக்குலத்துல பெரிய வியாதிகள் என்று சொல்லும் போது 39 வியாதிகள் இருக்குதான். மற்றதெல்லாம் பிரான்ச்சஸ். பெரிய வியாதிகள் சொல்லும் போது 39 வியாதிகள் தான் இருக்குதுன்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. இயேசு 39 முறை அடிக்கப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு பாருங்க, அதற்காக தண்டிக்கப்பட்டு வியாதியை ஒழிச்சு கட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அருமையானவர்கள் வியாதி நீங்கி ஆரோக்கியமா இருப்பது அவருடைய சித்தம். விசேஷமா குறைஞ்சபட்சம் விசுவாசிகளாவது வியாதிகள் நீங்கி ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று அவர் சித்தமா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இயேசு அருமையான நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாருங்க சரீரத்திலே நொறுக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆரோக்கியமா இருக்கும்படி சுகமா இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறார். என்ன ஒரு முறை சொல்லுவோம், நான் ஆரோக்கியமா இருக்கும்படி சுகமா இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். பாருங்க, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பது விளங்காததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க வியாதியை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது கடவுளுடைய சித்தம் சொல்லி ஏற்றுக்கொள்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சில பிரசங்கியார்கள் கூட நாம் வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தம் தான், அது ஒரு நோக்கத்தோட கர்த்தர் வியாதியை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி வியாதியை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வியாதி தேவனுடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத கேட்கும்போது ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்றாரு, கழுத நடுராத்திரியில கனைக்கும் போது அதை கூட சகிச்சுக்கலாம், ஆனா வியாதி தேவனுடைய சித்தம்தான்னு யாராவது சொன்னாங்கன்னா என்னால சகிக்கவே முடியலன்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? கழுத நடுராத்திரியில கனைச்சிச்சுன்னா அதை கூட சகிச்சுக்கலாம், ஆனா வியாதி தேவனுடைய சித்தம்தான்னு சொல்லுகிறத என்னால சகிக்கவே முடியல. ஏன்? அருமையான நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்த பிறகு இன்னைக்கு பாருங்க, நாம வியாதியை சுமக்கணும்னு வியாதியை அனுமதிப்பாரா அல்லது வியாதியை அனுப்புவாரா? வியாதியை அனுப்பவும் மாட்டாரு, வியாதியை அனுமதிக்கவும் மாட்டாரு. நாம் வியாதியா இருப்பது ஒருபோதும் அவருடைய சித்தம் கிடையாது. அதனாலதான் குஷ்டரோகி வந்து கர்த்தர்கிட்ட கேட்கிறான், நான் சுத்தமாவது உமக்கு சித்தமான்னு சொல்லி கேட்கிறான். இயேசு உடனே சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக. இந்த மதியான வேளையில பாருங்க, யாராவது கர்த்தரனை சுகமாக்குவாரா, நான் சுகமா இருப்பது கர்த்தருடைய சித்தமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அருமையா நான் சொல்லுகிறேன், சித்தம் உண்டு சுகமாகுங்கள். இப்பொழுதே கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவரா இருக்கிறாரு. சுகமாக்குற வைத்தியர் நம்ம மத்தியில தான் இருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. ஆகவே சரீரத்திலே நொறுக்கப்பட்டு நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து நல்ல சரீர ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வியாதிக்கு எதிர்த்து நிற்கணும். நான் வியாதியா இருக்க
மாட்டேன். இருக்கிறீங்களா? வியாதிய நான் எதிர்க்கிறேன். வியாதி எனக்கு சொந்தமானது கிடையாது. சுகம்தான் எனக்கு சொந்தமானது. ஏன்னா இயேசு வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். 3 முறை சொல்லுவோம். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. அதனால ஒரு அம்மா பிரசங்கியார்ட்ட சொல்லிச்சான், பாஸ்டர் எனக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, சாக போகிற நேரம் கொஞ்சம் வியாதி வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். பிரசங்கியார் சொன்னாராம், வியாதிப்பட்டு தான் சாகணும்னு அவசியம் கிடையாது, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், சுகமான பிறகு விரும்பினீங்கன்னா செத்துக்கங்கன்னாராம். ஹலோ, நம்முடைய தேவன் நம்மை குணமாக்குற வைத்தியரா இருக்கிறாரு. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? நீடித்து வாழ போகிறோம், நாங்க ஆரோக்கியமாய் வாழ போகிறோம், கடைசி நாள் வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமென். சரி, கடைசியாக அருமையானவர்களே, இன்னொரு ரீதியில் இயேசு நொறுக்கப்பட்டார். அது என்னன்னா, நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தின் தேவன் தரித்திரராகவே தொங்கினார். உபாகமத்தின் புத்தகத்துக்கு போங்க. உபாகமம் 28:48 பாருங்க. சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாருங்க, இங்க தரித்திரத்தின் ஆளுகையை பற்றி தேவன் பேசுகிறார். தரித்திரம் ஒரு பொல்லாத பிசாசுனுடைய சக்தி. அது பாவத்து நிமித்தமாக மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. தரித்திரத்தினால அருமையான அழிக்கப்பட்ட குடும்பங்கள் கணக்கில் அடங்காத குடும்பங்கள். பாருங்க, சகலமும் குறைபட்ட ஒரு நிலை, பட்டினி, தாகம், நிர்வாணம், அப்புறம் பொல்லாத மனுஷனுடைய அடிமைத்தனம். 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த 5 காரியங்களையும் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டார். பாருங்க, சகலமும் குறைபட்டவராக சிலுவையில தொங்கினார். பாருங்க, எல்லாவற்றையும் உடைய தேவன், அவருக்குள்ள இருந்துதான் எல்லா நன்மைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அப்பேற்பட்ட தேவன் சிலுவையில தொங்கும் போது ஒன்னும் இல்லாதவராக தொங்கினார் நமக்காக. கவனிங்க, கல்லறை கூட அவர் சொந்த கல்லறை கிடையாது, இன்னொருத்தையும் கல்லறை. ஒன்னும் இல்லாதவராக சகலமும் குறைபட்ட ரீதியிலே இயேசு சிலுவையிலே தொங்கினாரு. அப்புறம் பட்டினியோடு தொங்கினாரு. பாருங்க, சாப்பிட்டு 24 மணி நேரத்துக்கு அதிகமாயிடுச்சு. 24 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டது யோசித்து பாருங்க. பட்டினியோட தொங்கினாரு, தாகத்தோட தொங்கினாரு. அவரே சொன்னார், தாகமா இருக்கிறேன்னாரு. தாகம்னா கொடுமையான தாகம். அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்குது, நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது தாகத்து நிமித்தமாக. பாருங்க, ஆகவே சகலமும் குறைபட்டவராக பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், நிர்வாணம் பாருங்க, எல்லா ட்ரெஸ்ஸையும் 4 ட்ரெஸ் போட்டிருப்பாங்களாம் யூதர்கள், யூத ரபிகள். பாருங்க, 4 ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டான். விசேஷமா அங்கேயே சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. கவனிங்க, அறையில கட்டுவதற்கு துண்டு துணி இல்லாம நிர்வாணமாய் கிறிஸ்து கல்வாரியில நமக்காக தொங்கினார். ஏன்னா நாம நல்லா உடுத்து வைக்கப்படுவதற்காக. அவர் பசியோட தொங்கினார், ஏன்னா நாம நல்லா சாப்பிடுறதுக்காக. அவர் தாகத்தோட தொங்கினார், ஏன்னா நம்ம நல்லா அருமையான நல்ல பானங்களை அருந்துவதற்காக. கவனிங்க, அவர் சகலமும் குறைபட்ட ரீதியில தொங்கினாரு, நமக்கு சகலமும் பாருங்க உண்டாயிருக்கும்படியாக. இருக்கிறீங்களா? அப்புறம் எல்லாம் அடிமை, மனுஷனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே கஷ்டப்படுறாரு. போர் சேவன்ல இருந்து எல்லாவனும் பாருங்க அவரை பாடுபடுத்துறான். இன்னைக்கு நாம யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயாதீனர்களாய் பாருங்க விடுதலையோடு வாழும்படி கர்த்தர் அத்தனை பாருங்க அந்த தரித்திரத்தின் வல்லமையை நமக்காக சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதனாலதான் கடைசி வசனம்
வாசித்து முடிப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா, இன்னும் சத்தமா, முடிந்தது என்று சொல்லி தலையை சார்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. மன பாரங்கள், மன கவலைகள், மன துக்கங்கள், அதனுடைய ஆளுகை முடிந்தது. ஆவிக்குரிய ரீதியில உண்டாயிருக்கிற அந்த தேவனை விட்டு பிரிந்து கிடக்கிற நிலைமை அது முடிந்தது. வியாதியின் ஆளுகை முடிந்தது. தரித்திரத்தின் ஆளுகையும் முடிந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குதுங்க? பாருங்க, முடிந்தது அப்படின்னா பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த வீட்டை சிலர் 6 வருஷம் 7 வருஷம் அல்லது 10 வருஷம் தவணையா கட்டி அதை என்ன செய்யறாங்க, தங்களுடையதாக மாற்றுகிறார்கள். இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வருஷம். அப்படி கட்டி அந்த வீட்டை சொந்தமாக்குறாங்க. இயேசு அருமையானவர்களை நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுவதற்காக நல்ல சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும், பாருங்க, ஆவிக்குரிய தேவனோடு கூட உள்ள இணைப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுத்தரும்படியாக அருமையான கரையத்தை தவணையா கொடுக்கல, ஒரே நேரத்தில் மொத்தமா கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். முடிந்தது என்று சொல்லியிருக்கிறாரு. பெய்ட் இன் ஃபுல், முழுசுமா கட்டி தீர்த்து இன்னைக்கு அருமையானவர்களே சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டவர்கள் பாருங்க கல்வாரியை உயர்த்துகிறார்கள். நான்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். அதன் விளைவாக தேவன் கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை சேர்கிறது. ஆமேன். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கல்வாரி சிலுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை விடுதலை ஆக்குவதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை உம்மேல் வந்தது, உம்முடைய காயங்களால் நாங்கள் சுகமாகிறோம். ஆண்டவரே தகப்பனே, மக்கள் ஸ்தோத்திர. கல்வாரியிலே நீர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே, அது உம்முடைய மக்களுடைய பங்காக மாறட்டும். மக்களுடைய வாழ்க்கையின் பங்காக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மாறும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம். மன சமாதானம், மன சாந்தி, கர்த்தாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம், பொருளாதார ரீதியிலே ஐஸ்வர்யம் நம்முடைய மக்களை ஆண்டு கொள்ளும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் விதமாக செய்கிறீர். மக்கள் யாவரையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.